அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய புத்தக விமர்சனத்தில் உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் தரம் 10 கல்வி கற்கும் ஹப்சா ஃபயாஸ். இருளில் ஒளி தேடினேன், பாலைவனத்தில் நீர் தேடினேன், காகிதத்துக்கு மை தேடினேன், என்னுடன் பேச ஓர் புத்தக துணை தேடினேன். அப்படி நான் தனிமையில் இருக்கும் போது துணையாக வந்ததே இந்த மார்ட்டின் விக்ரமசிங்க அவர்களால் எழுதப்பட்ட மடோல் தீவு. இது முதலில் மார்ட்டின் விக்ரமசிங்க அவர்களால் சிங்கள மொழியில் எழுதப்பட்டது. காலம் செல்ல இது பல மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. மடோல் தீவு என்பது ஒரு வெறும் தீவுதான். ஆனால் இது தற்போது மிக பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது. இதற்கான முழு காரணம் மார்ட்டின் விக்ரமசிங்க அவர்களின் எழுத்தாற்றலேயாகும். இவர் இந்த நூலை வெளியிட்டதன் தாக்கம் இதுவரை மக்கள் நடமாற்றமற்ற அந்த தீவின் மீது மக்கள் மனதை ஈர்க்க செய்தது. இத்தகைய கதையில் தொடக்கம் முதல் முடிவு வரை உபாலி மற்றும் ஜின்னா ஆகிய நெருங்கிய நண்பர்களை வைத்து கதையை நகர்த்தியுள்ளார் கதாசிரியர். உபாலி கினிவல்ல என்பவர் தன் தாயை இழந்துவிட்டு தந்தையின் தண்டிப்புகளை தாங்க முடியாமல் இருந்தவர். இவர்களது வீட்டில் பணியாளராக இருந்தவர் ஜின்னா. சுதந்திரத்தை நாடிய இந்த நெருங்கிய நண்பர்கள் இருவரும் வீட்டை விட்டு ரகசியமாக வேறு இடம் நோக்கி செல்கிறார்கள். அவ்வாறு சென்று அவர்களால் ஒரு புதிய உலகை காண முடிகின்றது. அழகிய நீர் பரப்பால் சூழப்பட்ட அந்த புது உலகுதான் மடோல் தீவு. அங்கே அவ்விருவரும் விவசாயம் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். ஆரம்பத்தில் குறும்புத்தனமாக இருந்த அவர்கள் எதிர்காலத்தில் வெற்றியேற்றிய தலைவர்களாக மாறியுள்ளனர். எனவே சகோதரர்களே, உங்களுக்கான சிறந்த படிப்பினை நூலாக இந்நூல் காணப்படுகின்றது. வெற்றி என்பது பரீட்சையில் சித்தியடைவது மட்டுமல்ல, சாதனை படைப்பதும் வெற்றிதான். எனவே நண்பர்களே, சலிப்படைய வேண்டாம். மடோல் தீவு எனும் நூலை வாசிக்காதவர்கள் வாசித்து பாருங்கள். உங்களாலும் வெற்றி பெறலாம். விடை பெறுகிறேன். நன்றி.